ஹே ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வைக்கிற ரசம் ஒரு தெருவை தாண்டியே மணக்கும். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 3 பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, தக்காளி, அவ்வளோதாங்க. இப்போ சீரகத்தையும் மிளகையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இந்த டயத்தில் நான் பூண்டு போட்டு அது கூடவே நான் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்து பாருங்கள், அதோட வாசமே தனி. இப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு. தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கையிலே கூட பிழிஞ்சு விடலாம். யாருக்குங்க நேரம் இருக்குது, காலையிலேயே ரசம் வைக்கணும், சமையல் முடிக்கணும், அதனால் மிக்சிலே போட்டு அரைச்சிட்றது. பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வலுவலுன்னு அரைக்கவே கூடாது, ஓகேங்களா? இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் போட்டுக்கிறேன். ஒரே சுத்து தான், அரைப்படாது, ஒரே ஒரு சுத்து தான். இதோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை நான் புளித்தண்ணி கரைச்சி எடுத்துருப்போம் இல்லையா, புளித்தண்ணியை கரைச்சிட்டு அது உள்ளே நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கிறேன். நல்லா பிசைஞ்சு கொடுங்க. அந்த வாசம் அந்த தண்ணியில் ஃபுல்லாக இறங்கணும். முக்கியமாக தக்காளியும் கொத்தமல்லியும் நீங்கள் பிசைகிறதுல தான் இருக்க வாசம். நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பாருங்கள், சூப்பராக. ரசத்துக்காகவே இன்னொரு தடவை சாப்பிடுவாங்க. மெயின் டிஷ்ஷும் சாப்பிட்டுட்டு ரசத்துக்காக சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க தாளிக்கலாம். அதுக்கு நான் கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பெருங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். பாருங்கள், பெருங்காயம் செவந்த உடனே நம்ம கலந்து வச்சுருக்க ரசத்தை தூக்கி ஊற்றிக்கிறலாம். ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் கைப்படக்கூடாது, கரண்டியும் உள்ளே படக்கூடாது. தேவையான அளவு கலந்து மூடி போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில், ரொம்ப கொதிக்கவும் கூடாதுன்னு அதையும் சொல்லிடுறேன். ரசம் நொறையாக வரும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மேலேயே பாருங்கள், லேயராக நொரை மாதிரி நிற்கிது பாருங்கள். நொரை தள்ளினதும் ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். அப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரொம்ப கொதிச்சிடவே கூடாது, நொரை தள்ளிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். நல்லாவே வாசம் வருது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. இப்போ தனியாக கலந்து ஊற்றியாச்சு, அவ்வளோதாங்க. 10 ஊருக்கு மணக்கிற ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. நன்றி, வணக்கம்.